வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என கணிப்பு. ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் தகவல். தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யும். குமரியில் ஞாயிற்றுக்கிழமை அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல். திருவாரூர் மாவட்டத்தில் மீண்டும் பெய்யும் கனமழை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையடிவார பகுதியில் 500 ஏக்கர் மக்காச்சோள பயிர்கள் சேதம். உதகையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை. படகு இல்லம் செல்லும் சாலையில் நீர் தேங்கியதால் சுற்றுலா பயணிகள் அவதி. பழைய குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி சிறுவன் உயிரிழந்ததன் எதிரொலி. பழைய குற்றால அருவி விரைவில் வனத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஆகாய கங்கை உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க தடை. நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் வனத்துறை முடிவு. பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டம் இல்லை என பிரதமர் புரளி கிளப்புவதாக முதலமைச்சர் விமர்சனம். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என அறிக்கை. மருத்துவ பல்கலைக்கழக தேர்வுகளில் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரிக்கு கடைசி இடம். 4ஆம் ஆண்டில் 55% மாணவ மாணவியர் மட்டுமே தேர்ச்சி. கொடைக்கானல் மலர் கண்காட்சியை பார்வையிடுவதற்கான நேரம் நீட்டிப்பு. காலை 7 மணி முதல் 12 மணி நேரம் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் பெரும்புள்ளிவாக்கத்தில் கண்டெய்னர் லாரி டயர் வெடித்து விபத்து. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ராகுல் காந்தி போட்டியிடும் ராய்பரேலி உள்ளிட்ட 49 தொகுதிகளில் நாளை மறுநாள் 5ஆம் கட்ட மக்களவை தேர்தல். இன்று மாலையுடன் ஓய்கிறது பரப்புரை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புல்டோசரால் ராமர் கோயிலை இடிப்பார்கள் என பிரதமர் பேசியதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே கண்டனம். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபோக் குமார் கைது. ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட வழக்கில் காவலர்கள் நடவடிக்கை. திருப்பதியில் 2வது நாளாக 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீளும் பக்தர்கள் வரிசை. இலவச தரிசனத்திற்காக 24 மணி நேரம் காத்திருப்பு. தூத்துக்குடியில் மீன்வள பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுகுமார் வீட்டில் 100 சவர நகை திருட்டு. முன்பக்க கதவை உடைத்து கொள்ளையடித்தவர்களை தேடும் காவல்துறை. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய மினி லாரி. தூக்கி வீசப்பட்ட கல்லூரி மாணவி.
சீர்திருத்த மசோதாவை தாக்கல் செய்ய எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் போர்க்களமாக மாறிய தைவான் நாடாளுமன்றம். மசோதாவை தாக்கல் செய்ய விடாமல் எம்பி ஒருவர் தூக்கிக் கொண்டு ஓடியதால் உச்சக்கட்ட பரபரப்பு. ஐபிஎல் பிளே ஆஃபில் விளையாடப் போவது யார்? மழை அச்சுறுத்தலுக்கிடையே இன்று பெங்களூருவில் மல்லுக்கட்டும் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி. சென்னை அருகே திருவேற்காட்டில் குடியிருப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் கண்களை கட்டிக்கொண்டு போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோமசுந்தரம் வழங்க கேட்கலாம். சோமசுந்தரம், எதற்காக இந்த போராட்டம்? எவ்வளவு பேர் பங்கெடுத்திருக்காங்க? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஸ்ரீராம். சென்னை அடுத்த திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பெருமாள் கோயில் தெரு பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. குறிப்பாக கூவம் நதிக்கரையோரம் ஒட்டி மேடான பகுதியில் அமைந்துள்ள இந்த குடியிருப்புகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் எனவும் நீர்பிடிப்பு பகுதிகளில் இந்த குடியிருப்புகள் இருப்பதாக கூறி அவற்றை அகற்றுவதற்காக வருவாய்த்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதற்காக அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நேற்று சுமார் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 15 நாளில் குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் என நோட்டீஸ் ஓட்ட வந்தபோது அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அனைவரையும் குண்டுகட்டாக போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் வீடுகளை கணக்கெடுத்து அதாவது நேற்று 160 வீடுகளுக்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதற்கிடையே இன்று குடியிருப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பொதுமக்கள் கொளுத்து வெயிலையும் பொருட்படுத்தாது அந்த பகுதிகளில் கண்களில் கருப்பு துணி கட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். குறிப்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அப்பகுதி அதாவது திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த அனைத்து கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் தங்கள் வீடுகளை திருப்பி தரும் வரையிலும் இங்கிருந்து தங்களை அகற்றக்கூடாது எனவும், மீறி அகற்றினால் மேற்கொண்டு நாங்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுவோம் எனவும், அதற்கு முதற்கட்டமாக தற்போது உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருவதாகவும், தாங்கள் பூர்வ குடிகளாக இங்கு வாழ்ந்து வரக்கூடிய சூழலில் எங்களை அரசு இங்கிருந்து அப்புறப்படுத்த நினைப்பது எங்களை வஞ்சிக்கக்கூடிய செயல் என அப்பகுதி அதாவது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெண்கள் கூறியபடி கருப்பு துணியை கண்கள் கட்டி கொண்டு போராட்டம் செய்து வரும் காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இந்த போராட்ட காலத்தில் இப்போ தற்பொழுது காலை முதல் தற்போது வரை இந்த போராட்டமானது கண்களில் கருப்பு துணி கட்டி வருவாய்த்துறையினருக்கு எதிராக பொதுமக்கள் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பகுதியில் அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் திருவேற்காடு உள்ளிட்ட போலீசார் 100க்கும் மேற்பட்டோர் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் நாளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சந்திக்க உள்ளனர் என்பது குறிப்பிட்ட. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சோமசுந்தரம். தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுகுமார் வழங்க கேட்கலாம். சுகுமார், மழை தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், தருமபுரி மாவட்டத்தில் நேற்றும் இன்றும் அதாவது தருமபுரி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, நல்லம்பள்ளி, பொம்புடி உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலை 2 மணிக்கு மேல் கருமேகங்கள் சூழ்ந்து தருமபுரி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்புடி, ஏப்பள்ளிப்பட்டி, நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மிக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து நிலத்தடி நீர் மட்டும் வெகுவாக குறைந்து குடிநீருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது கோடை மழை தற்பொழுது 2-3 நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. இந்த மழையானது தற்பொழுது இப்ப விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு மழையாக அமையும் என விவசாயிகள் கருதுகின்றனர். இன்று மதியத்துக்கு 2 மணிக்கு மேல் பெய்த இந்த கனமழையால் நல்லம்பள்ளி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் அதாவது மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சாலையில் செல்லும் இருசக்கர வாகனங்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின. மேலும் தற்பொழுது வரை தூறலோடு மழை பெய்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மழை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுகுமார்.